ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிசைன் ப்ரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோன்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் 3 ப்ரேஸ்லெட்டோ, செகண்ட் வீடியோவில் 2 ப்ரேஸ்லெட்டோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கான சார்ம்ஸ் நான் 2 எடுத்திருக்கேன். ஒன்று ஸ்டார், இன்னொன்று வந்து டெடி பியர் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நான் பீட்ஸ் வந்து லைட் பர்பிள் இருக்கிறதா எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி 6.2 அது 22 பீட்ஸ். ஓகே, ஸோ 22 பீட்ஸ் வந்து நான் வந்து எலாஸ்டிக்கில் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ரூச் கிளாஸு, இப்போ ப்ரேஸ்லெட் மேக்கிங், நெக்ஸ்ட் வந்து ஹேர் அக்சசரிஸ்க்கான வீடியோஸ் போடுவேன். இல்லை ரெசினுமே நான் வீடியோஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரெசின் வச்சு ப்ரேஸ்லெட்டோட ஹேங்கிங்ஸ், அதாவது சார்ம்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறது, எல்லாமே நான் ரெசின் வச்சு மேக் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் அந்த கிளாஸ் வந்து நான் அதை ஆட் பண்ணலை. ஸோ அந்த வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ரேஸ்லெட் கிளாஸ் வந்து 99 ருபி, ஃபீஸ் வந்து 99. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாஸ் 1 and 2லேயே உங்களுக்கு எப்படி என்ன போடணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இதுலேயும்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோஸ் பார்க்காம டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னோடய கிளாஸஸ் பார்க்கணுன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. என்னோடய கிளாஸ்க்கான எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஃபேப்ரிக் பெயிண்டிங் மட்டும் என்னோடது எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்கும். நான் எதுவுமே இன்னும் பப்ளிக் போடலை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த கிளாஸஸாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெஹந்தி கிளாஸுமே போயிட்டுருக்கு. அதோட ஃபீஸுமே வந்து 199 தான். ப்ரூச் கிளாஸோட ஃபீஸ் வந்து 299. நாட் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் பீடோட ஹோல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம இழுத்து விடும்போது அந்த ஹோல்குள்ளே அந்த நாட் போகும். இல்லாட்டி நமக்கு அந்த நாட்டு வெளியில் தெரியும், அது ஃபினிஷிங்காக இருக்காது. அந்த ஹோல் சைஸில் நம்ம நாட் போடும்போது அந்த நாட்குள்ளே லைட்டாக அதை இழுத்து விட்டோம்னா அந்த நாட் போயிட்டு அந்த பீட் ஹோல்குள்ளே மறைஞ்சிடும், நமக்கு அது தெரியாது. நெக்ஸ்ட்டு லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதிகமாக விடாதீங்க, ரொம்ப கம்மியாக விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பிரிஞ்சிடும். நான் அந்த செயின் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் லென்த்தாகவே கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் 2 இன்ச் கட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். இல்லை எனக்கு லென்த்தாக இருந்தாலும் ஓகேனா நீங்கள் 2 1/2 கூட கட் பண்ணிக்கோங்க. பாருங்கன்னா, அது இழுத்து விடும்போது அந்த ஹோல்குள்ளே அந்த நாட் போய் கவர் ஆகிடும். நமக்கு வெளியில் அது தெரியாது. இப்போ இது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ம்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ம்ஸ் வந்து நான் வந்து மறுபடியும் நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கேமரா கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த சைடோ அந்த சைடோ எந்த சைடு எடுத்தாலும் ஓகே, அது வந்து ஹோல்குள்ளே போயிட்டு கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியே எக்ஸஸ் தெரியுதை கட் பண்ணி விட்டுருங்க. சில பீட்ஸ் வந்து நம்ம 6 mm வாங்கும்போது அதோட ஹோல் வந்து கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் 2 நாட் மட்டும் போடுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் அந்த ஹோல்குள்ளே அது போகும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த பர்பிள் கலரில் இருக்கிற அந்த சார்ம்ஸை நான் வந்து ஜம்ப்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரேஸ்லெட்டில் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு அதை டைட்டன் பண்ணிக்கோங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும், நமக்கு அது பிரிஞ்சு வராது. இது வந்து ஃபஸ்ட்டு சார்ம், அதாவது ஒரு ப்ரேஸ்லெட்டை நம்ம 2 சார்ம் எப்படி போடுறது இல்லைங்க, 2 போடுவாங்க, அந்த எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் பாருங்கள். ஸ்டாரில் நான் அந்த செயினை ஃபஸ்ட்டு அந்த செயினை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு ஆர் 1.5 இன்ச்சு, 2 1/2 இன்ச்சு உங்களுக்கு லென்த்துக்கு தேவையானது கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் 2 ஜம்ப்ரிங்ஸ் போடணும். இந்த சைட்லேயே ஒரு ஜம்ப்ரிங், இந்த சைடில் ஒரு ஜம்ப்ரிங் கண்டிப்பாக போடணும். நான் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சாமை ஒரு கார்னரில் கனெக்ட் பண்ணுங்க. இப்போது இதில் பாருங்கள், நம்ம ஹோல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ப்ரேஸ்லெட்லேயும் கனெக்ட் பண்ண முடியாது, சாம்லேயும் கனெக்ட் பண்ண முடியாது ஜம்ப்ரிங் இல்லாமல். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சாமில் கூட நீங்கள் ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் செயினை அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இல்லை செயினில் ஜம்ப் ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஜம்ப் ரிங்கில் செயினும் ப்ரேஸ்லெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். சாமும் செயினும் கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு கார்னரில் தான் நம்ம வந்து ப்ரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கும் நமக்கு ஒரு ஜம்ப் ரிங்க்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஜம்ப் ரிங்கை நம்ம அந்த கார்னர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த எண்டுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கனெக்ட் பண்ணுற பாருங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம எங்கே சாம் போட்டிருக்கோமோ அது பக்கத்தில் ஒரு 2 ப்ரேஸ்லெட் தள்ளி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அதை கொண்டு போய் ப்ரேஸ்லெட்டில் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளையர் வச்சு அதை டைட்டன் பண்ணிக்கோங்க. இது நான் கொஞ்சம் லென்த் அதிகமாகவே கட் பண்ணி எடுத்துருந்தேன். நீங்கள் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் இந்த ப்ரேஸ்லெட் ஒன்று தான் நான் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவில் தான் உங்களுக்கு 2, 3 சொல்லி கொடுத்துருப்பேன். பாருங்கள், இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் செயின் பாருங்கள் ரொம்ப லென்த்தாகவே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் கிளாஸ் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.